guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்க ஒரு பிக்கையோ ஒரு வீடியோவையோ வந்துட்டு எப்படி நம்ம அல்ட்ரா ஹெச்டியாக வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரேஷியோ சூஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு வியூ வால் வந்து கொடுத்து ஒரு இமேஜ் ஆர் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற 3 டாட்டை வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு தேர்ட் ஆப்ஷனுக்குள்ளே ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற 3 டாட் வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைட்னஸ் வந்து -2 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா +15 வந்து கொடுத்துக்கோங்க. 15 ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கலர் 1 கலர் 2 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கலர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கோங்க. கலர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்றதில் நார்மலில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயில் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்போஷர் ஆர் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வந்து கொடுத்துக்கோங்க. 1.00 ஓகேவா. நீங்கள் வந்து உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.00 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு லூமினன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இப்படி வந்து இருந்தது. ரெக்டாங்கிள் ஆட் பண்ண அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு இமேஜ் வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிட்டு இன்னொரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற 3 டாட் வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. தேர்ட் ஆப்ஷனுக்குள்ளே ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதே அதர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா காப்பி பேக்ரவுண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ரீமேப் RGB அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை சேஞ்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜோட கலரே வந்து வேறு மாதிரி வந்து மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +30 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் வைப்ரன்ஸ் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 95 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டாட் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. தேர்ட் ஆப்ஷனுக்கு கூட எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணால் பார்த்தீங்களா சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்குக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு காஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க 2.000 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. கான்ட்ராஸ்ட்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜில் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இமேஜில் தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் வீடியோக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.